100 பேரை கூப்பிட்டுருக்கீங்கன்னா இது சின்ன விஷயமே கிடையாது. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஒரு எனக்கு பதட்டமா இருக்கு. எல்லாம் 3, 2, 1. Thank you, Christopher sir. கிறிஸ்டோபர் பிரதருக்கு நன்றி. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி Thank you, Christopher. So hey guys, welcome to Me Time Vlogs. இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to Kasi Theatre to watch 3 BHK. சித்தார்த், சரத்குமார் சார், தேவயானி மேம் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்டார் காஸ்டா இருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ். அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஷோக்கு நம்மளை யார் கூட்டிட்டு போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கனகராஜ், பாப்புலர் ரிவ்யூவர் ஃப்ரம் USA. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அண்ட் திஸ் டைம் he is going to take us to the movie. அண்ட் என்ன மட்டும் கிடையாது, என்னோட சேர்ந்து ஒரு 200 பேர் 200 of peoples வந்துட்டு ரேண்டமா பிக் பண்ணி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல வந்து கூட்டிட்டு போறாரு, விச் இஸ் அ வெரி குட் அண்ட் பெஸ்ட் திங். ஏன்னா வந்துட்டு நம்ம எப்பவுமே ரேண்டமா தான் படம் பார்ப்போம், ரேண்டம் பீப்புள்ஸ் கூட தான் படம் பார்ப்போம், ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல he is going to take us to the movie. அதுவும் வந்து அவருக்கு வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றது கூட அவ்வளோ ஆள்லாம் யாருமே கிடையாது. he is the one who picked, he is the one who created the group, and he is the one who did everything. ஸோ அப்படி இருக்கும் போது ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஸோ காசி தியேட்டர்ல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு ஜாயின் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம வந்துட்டு 1:45 தான் கிளம்பி இருக்கோம். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ரேயர். ஸோ அதை முடிச்சுட்டு எனக்கு போறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் 2:30 நான் போய் ரீச் ஆயிடுவேன். ஸோ டிக்கெட்ஸ் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ we are going to join him and let us see what happens. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா ஏன் இருக்கு அப்படின்னா 200 பேருமே வந்து குரூப்ல இருக்கும். இந்த குரூப்ல வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பிளாக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்ட உடனே வித் ஜெனரஸ் ஹார்ட் he said yeah you can அப்படின்னு சொல்லி சொன்னாரு. so I am very excited, let us see. இந்த நல்ல சுளீர்னு கூட வெயில் அடிச்சிடலாம். ஆனா இந்த ஊம வெயில் அடிக்கும் போது ஒரு உடம்புலாம் அப்படியே குத்துது பயங்கரமா. பட் பரவாயில்ல, நல்ல பள்ளி வெயில் இருந்தாலும் கஷ்டம் தான், வெயில்னாலே கஷ்டம் தான். பட் இந்த மான்சூன் சீசன்ல ஓகே தான். Yeah guys, we came and we reached. பாத்தீங்கன்னா வந்துட்டு கிறிஸ்டோபர் பிரதர் கூட தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் இவரோட ஐடியில இருந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இவர் யூஎஸ்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்யூனான ரிவ்யூ ஒன்று போட்டுருவாரு. அதுவும் என்ன ஏதுலாம் பார்க்க மாட்டாரு, என்ன தோணுது ஹார்ட் ஃபெல்டா போடுவாரு. ஸோ தேங்க்யூ சார் கூப்பிட்டதுக்கு. அது என்ன மட்டும் இல்லை, ஒரு 200 பேரை கூப்பிட்டுருக்கீங்கன்னா இது சின்ன விஷயமே கிடையாது. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஒரு எனக்கு பதட்டமா இருக்கு. எல்லாரையும் சேஃபா உள்ள கொண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் வந்து இங்கே பேசிட்டு இருக்கேன், உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதான் முடிக்கிறதுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். யாரையாவது வச்சு ஆர்கனைஸ் பண்றது வேற, நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி நீங்களே பிக் பண்ணி அந்த குரூப்பும் கிரியேட் பண்ணி நிறைய பேர் வந்து இன் அண்ட் அவுட் ஆனாங்க. அண்ட் இட்ஸ் a very good thing. சீரியஸா சொல்றேன், சூப்பரான விஷயம் சார். நீங்க பண்றது அந்த ஒரு ப்ரொடியூசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றதுன்றது டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஒரு ரிவ்யூவரா இருந்துட்டு அதுவும் நீங்க யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது சரியான ஒரு விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அட்லீஸ்ட் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல. ஆமா அது எனக்கு பெரிய விஷயம். that is the love they have for you. அவ்வளவுதான். அதனால ஹாப்பி நான். ஓகே thank you சார். ஹாய் ப்ரோ. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? கிறிஸ்டோபர் கனகராஜ் பிரதர் பத்தி ஏதாவது சொல்லுங்க, கேட்போம். அதுதான் எப்படி சொல்றது, ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவர், ட்விட்டர் ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா, மனசுக்கு பட்ட இந்த ரெடியா சொல்லிடுவாரு. ஸோ வந்துட்டு மோஸ்டா எந்த ஒரு இன்ஃபுளுசருமே இப்படி பண்ணது கிடையாது மீட்டப் வச்சு. ஸோ வந்துட்டு கிரேட் திங். அதுவும் 200 பேரை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இங்க இருக்கவர்னா பரவாயில்ல, அங்க இருந்து அப்ராட்ல இருந்து வந்து. ஆமா எக்ஸாக்டா, சீரியஸ்லி இட்ஸ் a good thing, சூப்பர் திங்.
Okay, 3, 2, 1. So thank you, Christopher sir. சண்டே போறேன். பிஸியாவே இருந்தா எப்படி இருக்கும்? என்ன பண்றதுன்னு ஏன்னா நான் யோசிச்சேன். நேத்து மதியானம் தான் வந்தேன். ஆக்சுவலா இப்ப F1 ஷோ முடிச்சிட்டு இங்க வந்திருக்கீங்கல்ல? அப்படியே டயர்டா இருக்கு. F1 முடிச்சிட்டு வந்தேன். இங்க ஒண்ணு நீ பறந்து போவா. நைஸ் ப்ரோ, நைஸ். அதான் ப்ரோ, இது பார்க்க எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இத்தனை பேரை நீங்க கேதர் பண்ணிருக்கீங்க. அது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு கிரவுட் மேனேஜ் பண்ணி, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கரமா பண்ணிட்டீங்க. சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு எல்லாம் எப்படி? ப்ரோ, எந்த சப்போர்ட்டுமே இல்லாம அவர் இவ்வளவு பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. இல்ல வந்திருக்கணும் கொஞ்சம் பேர் கூட, அவ்வளவு. அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. 200 சொல்லி நான் 250 70 எல்லாம் ஆட் பண்ணேன். காணும் கொஞ்சம் பேர் காணும். இல்ல ப்ரோ, ஸ்டில் வந்துட்டாங்கல்ல இத்தனை பேர். அதுவும் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் ஊர்ல இருந்துலாம் வந்திருக்காரு போல. இந்த குரூப்ல போடுறாரு, ட்ரெயின் வந்து என்ன ட்ராக் பண்ணுங்க, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ட்ரெயின்ல வந்து யாருப்பா? யாரோ திருநெல்வேலிக்காரங்க வந்திருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா நீங்க நேத்து பிரீமியர் ஷோவும் பாத்துட்டீங்க. ஆமா, பார்த்தேன். ட்விட்டர்லயும் எல்லாரையும் புகழ்றாங்க. தேங்க்யூ கிறிஸ்டோபர் ப்ரோ ஃபார் இந்த மாதிரி கேதர் பண்ணதுக்கு நன்றி அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டு. ஆமா, எல்லாரும் போட்டோ போடுறேன். நான் வெயிட் பண்றேன். ஃபுல்லா நம்ம போட்டோ அப்படி போட்டு கண்டிப்பா ஒரு பெரிய போட்டோ நம்ம ஒன்னு எடுக்கணும். பக்காவா எடுத்து அப்படியே இதை வெளில போயிடலாம். வெளில போய் முடிச்சுட்டு வெளில கூட நின்று எடுத்துக்கலாம். அவங்க இருப்பாங்க. முடிச்சுக்கிட்டு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து தியேட்டர்ல இருந்து அவங்க குயிக்கா வந்து எல்லாரும் நம்ம மக்களும் சிலருக்கு நெக்ஸ்ட் அடுத்த வேலை இருக்கும். ஆமா, அதனாலதான் இன்டர்வல் எல்லாம் கரெக்டான ஏரியா எடுத்துட்டோம். ஓகே, கண்டிப்பா. நைஸ் நைஸ் நைஸ். அதனால டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க எல்லாம் இருக்குங்களா, எல்லாம் பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க சொன்னா சொல்லிடலாம். இல்ல அது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால அனௌன்ஸ் பண்ண முன்னாடியே ரொம்ப பர்சனலி அட்டாச்சான ப்ராஜெக்ட். அது எப்படி நான் பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற நம்ம வந்து அதெல்லாம் எப்படி அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. லைஃப் எப்பவுமே ஸ்பீடா எல்லாரோட லைஃபும் ஸ்பீடா போகும். உட்காந்துட்டு இருக்கீங்களா, ஒரே நாள் கிராஃப் ஏறாது. ஒரு லைஃப் என்பது ஸ்லோவா தான் ஏறும். அது நீங்க ஒரு கேரக்டரா என்னால ஃபீல் பண்ண முடியும். எனக்கு வீடு இருக்கு, அதே மாதிரிதான் முன்னாடி எனக்கு அந்த ரியலா வீடு வாங்கணும்னு அந்த ஃபீல் இருக்கு, அந்த லவ் இருக்கு. அந்த படத்துல எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. அந்த லவ் பண்ண பொண்ணு ஏமாத்தல, ஸ்கூல் ஃப்ரெண்டு ஏமாத்துறான், கடைசியில் அவனுக்கு வேலை கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா சொன்னது எல்லாமே பாசிட்டிவ் தான். அந்த படத்தை நீங்க அப்படிதான் பாக்கணும். ஃப்ரெண்ட்ஸா பாத்தீங்கன்னா நீங்க யாரும் அப்படி ஜெயிக்க முடியாது. ஸ்லோவா தான் போகும், கிராஃப் ஸ்லோவா தான் ஏறும். கீழே போச்சுன்னா கீழே தான் இருக்குது. ஐ ஃபீல் எனக்கு நானே என் ஃப்ரெண்டு ரொம்ப 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 லவ் பண்ணிருக்கேன். அவன் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கான். புரியுது. ஓகே. என்னதான் உயிர்ந்தோம்னாலும் எந்திரிச்சு தான் நம்பிக்கையில எந்திரிச்சு நிக்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூபம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடு வாங்கணும்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு எப்பதான் நிறைவேறும்ன்றது எடுத்து காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பா சொல்றேன், படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது எங்க அப்பா அம்மா என் ஃபேமிலி என் பர்சனல் கூட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு படம். அதான் நான் பிளேஸ்மெண்ட் போய் அட்டன் பண்ணி ஃபெயிலியர் வாங்குறது, அப்புறம் நாங்க சொந்த வீடு வாங்க எவ்வளவு கஷ்டப்படுற சொல்லிட்டு ரைட்டா நான் அழுதுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன பிடிச்சிருக்கோ அதை ஷேர் பண்ணுங்க. குறைகளை சொல்லுங்க. நான் அடுத்த இதில் கண்டிப்பா பண்ற படத்துல முடிஞ்ச அளவுக்கு அதை கரெக்ட் பண்ணி ட்ரை பண்றோம். தேங்க்ஸ்ங்க. கிறிஸ்டோபர் பிரதருக்கு நன்றி. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நன்றி. போட்டோலேயே பார்த்து இப்பதான் நேரில் பார்த்தேன்.